அதாவது ஆபிரகாம், தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் 107°C என்பது வெப்பமானது பதிவு செய்து வருகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் பட்டாசு கலவையினை காலை 9 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது இங்கு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் 1400 பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வரக்கூடிய இந்த சிவகாசி பகுதிகளில் தொடர்ந்து இதற்கென தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு இவர்கள் சோதனை என்பது நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சிவகாசியில் 2 இடங்களில் பட்டாசு விபத்து என்பது நடைபெற்றது. குறிப்பாக ஈஞ்சாறு பகுதியில் ஐயன் பட்டாசு தொழிற்சாலை ஏற்பட்ட வெடி விபத்தில் எந்த சேதம் ஏற்படவில்லை. உடனடியாக தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டதால் அவர்கள் எந்தவித காயமின்றி தப்பினர். மற்றொரு இடமான செங்கமலப்பட்டி பகுதியில் மூலப்பொருள் வைக்கப்பட்டுள்ள அறையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் பலத்த காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் இத்தகைய தொடர்ந்து விபத்துகள் குறித்து சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக காவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் சோதனையை தீவிரப்படுத்த வேண்டும், பட்டாசு விதிமுறைகள் தொடர்ந்து மீறப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை என்ற கோரிக்கையை வைக்கின்றனர் அவர்கள்.